கலியுகத்தில் பக்தி அதிகமாக உங்கள் பக்தியை கெடுக்க பல விதமாக வரும். ஒரு பக்கம் இந்த சொன்ன அசைவம், ஒரு பக்கம் மது, ஒரு பக்கம் மாது, இந்த பெண் சபலம், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து என்னன்னா, ஏன் இந்த கோயிலுக்கு ரொம்ப முருக பக்தியில் இருக்கிறவங்ககிட்ட ஏன் அதிகமாக இந்த கோவிலுக்கு போகிறப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். அந்த சண்டை வெளியில் தெரியாது. இவங்களா இப்படி சண்டை போட்டுக்கிறோன்னு நினைப்பலாம். ஆனால் அவங்களுக்கு பெரிய சண்டை வரும். ஏன்னா அந்த பக்தியை வந்து நம்ம விதியை வந்து கெடுக்கும். நீ பக்தி அதிகமாக இறைவன் அருள் கிடச்சி உன் கர்மா மாறிச்சுன்னா அப்புறம் விதிக்கு என்ன வேலை? அது வந்து நம்ம லாஸ்ட் பர்த்தில் ஒரு தப்பு பண்ணிட்டு தானே இந்த பர்த்தில் பிறந்திருக்கோம். நல்லதும் கெட்டதும் அவர் ஒரு ஊழ்வினை தான். அது நம்மளை அனுபவிக்க வைக்கும். அந்த அனுபவிக்க வைக்கிறது துன்பமாவோ, கண்ணீராவோ, வேதனையாவோ, மனவேதனையாவோ, பணவேதனையாவோ, நோய் வேதனையாவோ கொடுக்க பார்க்கும். அப்படின்னா அப்போ அருணகிரிநாதருக்கு எங்கே ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டிய பெண்மணிக்கிட்ட சபலப்படுறாரு. அங்கே ஒரு விதத்தில் அதிகமாகி அவர் அப்படியே அந்த அந்த ஒரு விஷயத்தில் இருக்கார்ல. அவங்க அம்மா அருணகிரிநாதோட அம்மா இறக்குறப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ஒரு உண்மையை அவங்க அக்கா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அக்கா கிட்டேயும் மாமா கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, எனக்கு பல தடவை முருகர் இந்த சொல்லும் போது எனக்கு புல்லரிக்குது. இந்த பல தடவை எனக்கு முருகர் கனவுல வந்து இவன் ஒரு தெய்வ பிறவி, இது என்ன பண்ணாலும் இப்போ நீங்கள் எப்படி பாபா படம் பார்த்தும்போது ஒரு அவங்க அம்மாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்த கடைசியில் சொல்லுவாங்க பாருங்க, நீ இப்படி தான் இந்த பிறப்பு இந்த வயசு வரைக்கும் இருப்பான், அதுக்கப்புறம் அவன் அங்கே போயிட்டு வேண்டாம். அந்த மாதிரி அவங்க அம்மா கனவுல முருகர் போய் அடிக்கடி சொல்லியிருக்காரு, நீ ஒரு தெய்வ பிறவி, என்ன பண்ணாலும் யாரும் அவனை அதட்டாதீங்க, எதுவும் கண்டுக்காதீங்க, அவன் கரெக்டான நேரத்துக்கு வந்துடுவான்னு சொல்லியிருக்காங்க. இதை சாகும்போது அவங்க அக்கா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அக்காவுக்கு இந்த மனசில் இருக்கிறதுனால அவங்க கல்யாணமே பண்ணிக்காமல் கடைசி வரைக்கும் இவருக்காக வாழ்ந்திருக்காங்க.